பிரைஸ் தி லார்ட். என்னோட பேர் ரஞ்சித். நான் வந்து இப்போ பிகாம் செகண்ட் இயர் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கு. தங்கச்சி வந்து இப்போ பைபிள் காலேஜில் படிச்சுட்டு இருக்கு. நான் சின்ன வயசுலேருந்து அசெம்பிளி ஆஃப் எல்ஷடா சபையில் தான் இருக்கிறேன். நான் ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அம்மா வந்து இறந்து போனாங்க. ஸோ நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படித்து அப்போ அம்மா இந்த மாதிரி இன்சிடென்ட் ஆனதுலேருந்தும் எனக்கு சொந்தக்காரங்களாகட்டும் இல்லை தெரிஞ்ச அக்கப்பக்கம் இருக்கிறவங்க யாரும் எனக்கு உதவி பண்ணல. சபையிலேருந்து பாஸ்டர் அங்கிள் பாஸ்டர் ஆண்டி தான் என்னை அந்த அடுத்த படிப்புக்கு என்ன இருந்தாலும் தேவை இருந்தாலும் அவங்க என்னை ஹாஸ்டலில் போட்டு என்னை 10வது வரைக்கும் அவங்க தான் பார்த்து படிப்புக்கு எல்லாம் உதவி செய்து, அப்புறம் அதுக்கப்புறம் மேல் படிப்புக்கும் 10வதுல ஆயிட்டு மேல் படிப்புக்கு பியூக்கு அப்புறம் இப்போ படிச்சுட்டு இருக்கிற டிகிரிக்கும் அங்கிள் ஆண்டி தான் எனக்கு உதவி செய்கிறாங்க. எந்த ஒரு ஃபீஸ் இருந்தாலும் அவங்க தான் பே பண்ணுறாங்க. ஸோ லைக் எப்பயுமே எனக்கு எந்த ஒரு குறையும் வச்சதில்லை. லைக் நான் எப்பயுமே எதுவும் ஃபீல் பண்ணதில்லை. லைக் மற்றவங்களுக்கு எப்படி இருக்குது, காலேஜில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்குறேன். அவங்கெல்லாம் நிறைய வாட்டி அவங்க ஃபீஸ் இல்லாமல் அவங்க போகிறது உண்டு. பிரின்சிபல்கிட்ட போயிட்டு சைன் வாங்கி அதுக்கப்புறம் தான் எக்ஸாம் எழுதுவாங்க. பட் எனக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி ஆனதில்லை. ஸோ இது வந்து ஒரு கர்த்தரோட கிஃப்டாக நான் நினைக்கிறேன். ஏன்னா எப்பயுமே எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. யாரும் சிலர் வந்து இப்போ நான் இந்த மாதிரி அங்கிள் ஆண்டி என்னை எடுத்து இப்படி வளர்க்கலைன்னா நான் கண்டிப்பாக இந்த என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க நிறைய பேர், அவங்க படிக்காமல் நான் பார்க்குறேன். அவங்கெல்லாம் வந்து படிக்காமல் ஏதோ ஒரு வேலைக்கு போயின்னு குடிக்கிறது, சிகரெட் அது இதெல்லாம் இருக்குது பழக்கம். பட் எனக்கு அந்த மாதிரி பழக்கம் இல்லாமல் நான் வந்து ஒரு நல்ல வழியில் போகிறேன்னா அதுக்கு முக்கிய காரணம் பாஸ்டர் அங்கிள் பாஸ்டர் ஆண்டி தான். அவங்க எப்பயுமே நான் ஏதாவது தவறான வழியில் போனாலும் அவங்க வந்து என்னை தப்புலேருந்து லைக் வெளியே கொண்டு வர்றதுக்கு அவங்க சொல்லுவாங்க. இப்போ உன்னை ஏன் மன்னிக்கிறேன்னா அதுக்கு ஒரே காரணம் இயேசு கிறிஸ்து தான். அவர் எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு அன்பு, அவருக்குள்ளே இருக்கிற அன்புனால தான் உன்னை நாங்கள் மன்னிக்கிறோம். இதுவே வேற யாராக இருந்தாலும் உன்னை மன்னிக்க மாட்டாங்கோ அப்படின்னு சொல்லி என்னை சொல்லி வளர்த்துருக்கிறதுனால தான் இப்போ நான் வந்து ஏப்ரலில் 2ஆம் தேதி ஒரு 2 இயர்ஸ் பேக் தான் நானும் பேப்டிசம் எடுத்து கர்த்தருக்குள்ளே இருக்கிறேன். ஸோ எனக்குள்ளே வந்து நான் ஸ்டார்டிங்லேருந்து சர்ச்சில் இருந்தாலுமே அவ்வளோ வந்து நான் கிறிஸ்துக்குள்ளே இல்லாமல் தான் இருந்தேன். எப்போ எனக்கு அந்த தப்பான வழியில் போய் அப்போ எனக்கு அங்கிள் ஆண்டியெல்லாம் உட்கார வச்சு கவுன்சிலிங் எல்லாம் பண்ணி எப்போ அவங்க இருக்கிற சுச்சுவேஷன் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்களோ அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக எனக்கு ரியலைஸ் பண்ணி இந்த மாதிரி தான் இருக்கும் வாழ்க்கை, கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும்னா இப்படியெல்லாம் இருந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அப்போ தான் நான் மெதுவாக இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து இப்போ நான் வந்து இருக்கிறேன். ஏன்னா இப்போ நான் நினைச்சாலும் சம்டைம்ஸ் போகலாம், அங்கிள் ஆண்டி வேணான்னு சொல்லி நான் விட்டு போகலாம், எனக்கு ஏன் இவங்க ஏன் அப்படின்லாம் இருக்கலாம். பட் ஆனால் எனக்குள்ளேயும் ஏசப்பாவோட கொஞ்சம் இருக்கிற அந்த ஹேபிட்ஸ் அதெல்லாம் இருக்கிறதுனால தான் இப்படி தான் இருக்கணும், இப்படி இருந்தால் தான் நான் நல்லா இருக்க முடியும், இப்படி இருந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும்னு எனக்குள்ளே இருக்கிற ஒரு சிந்தனை இருக்கிறதுனால தான் நான் நல்லா இருக்கிறேன். ஸோ இதுக்கெல்லாம் ஒரே காரணம் இயேசு கிறிஸ்து தான். தேங்க்யூ.